வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. இனிய மதிய வணக்கம். எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, பாயசத்தோட, வடை பாயாசத்தோட நல்ல அருமையான ஒரு உணவு. இப்போ மத்தியானம் அந்த சாப்பிட்ட கிறக்கத்தில் எல்லாருமே இருக்கோம். நான் ஏதாவது உங்களை தூங்க வைக்கிற மாதிரி பேசிடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமாகவே இருக்கேன். இந்த அகஸ்தியர் ஜோட வித்யாலயா இந்த ஆரம்ப விழாவில் என்னையும் உங்களையும் அழைத்த அந்த நிர்வாக குழு அத்துணை பேர்களுக்கும் உங்களின் சார்பாக, என்னுடைய சார்பாக, மதுரை மீனாட்சி அன்னையின் ஆசிகளுடன் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய இந்த மையத்தினுடைய விழாவில் இன்னும் பலருடன் கலந்து நம்ம சிறப்பு செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைய கிரக நிலைகள் உணர்த்துது. இப்போ அகஸ்தியருங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஆள் தான், ரொம்ப தூரத்தில் உள்ள ஆள்லாம் இல்லை. 18 சித்தர்களில் ஒருத்தர் அகஸ்தியர். அகஸ்தியர் ஆருடன் தான் முத கிளி ஜோசியமாகவே வந்திருக்கு. கிளி ஜோசியர்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகமே அகத்தியர் ஆருடம். எத்தனையோ அவர் காலத்தில் இருந்து அது வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம பேசுகிறோம்னா இந்த ஜோதிடம் உண்மையான ஒரு உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பொய்யான உண்மை இருக்குது, உண்மையான உண்மை இருக்குது. இதில் உண்மையான உண்மை இந்த ஜோதிடம். யாரோ ரிஷிகளுடைய காலத்தில் சொன்ன விஷயங்கள இன்னைக்கு வரைக்கும் அதே தமிழால் நாம் படிக்கிறோம், பழகிறோம், சொல்கிறோம், பலன் சொல்கிறோம். நிறைய பேத்துக்கு பலிதமாகுது. இப்படி ஒரு பலிதம் இல்லாத ஒரு தவறான விஷயத்தை எந்த ரிஷிகளும் கையாண்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காகத்தான் ரிஷிகளும் முனிவர்களும் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் நம்ம வேத காலங்களில் இருந்தே நம்ம சொல்லப்பட்டுக்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் தவறான எந்த விஷயங்களும் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது நடக்குது. ஆனால் இந்த சமூகத்துக்கு விரோதமான விஷயமாக இருக்குது. இந்த சமூகத்தை உயர்த்தக்கூடியதில் முதன்மையானதாக ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக அவர்களுடைய செயல்களை மாற்றி அமைத்து சீரமைப்பதற்காக இந்த ஜோசியம் பயன்படுதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஏன்னா ஜோசியமே தேவையில்லை, ஜோதிடம் ஒரு புரட்டு, ஜோதிடம் ஜோசியர்கள் வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜோடத்தின் மூலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய, தன் வாழ்க்கையை சீரமைத்து சிறப்பாக வாழக்கூடிய சாதாரண மனிதர்களிலிருந்து ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த ஜோடத்தினுடைய உண்மையை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு பெருமை உண்டு. அதுக்காக உங்களுக்காக ஒரு கைத்தட்டால ஓங்கி போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த ஜோடத்தில் நிறைய முறைகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் இது ஜோடத்தினுடைய வளர்ச்சியை குறிகாட்டுது. இது ஒரு டெவலப்மெண்ட். இப்போ முன்னாடி இன்ஜினியர் படிக்கிறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஊர் பூரா இன்ஜினியராக இருக்காங்க. அதான் ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு இன்ஜினியர் இருக்காங்கன்னா
எந்த மூலையில் கேட்டாலும் கொண்டு போய் விடுவாங்க அந்த வீட்டுக்கிட்டே. அந்த அளவுக்கு அது பெருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி அதே இன்ஜினியரில் படிச்சிருக்கா அப்படின்னா நாங்கிட்டு போய் உட்காந்த ஒரு 4-5 பேர் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இங்கே பூரா இன்ஜினியர் தான் அப்படிங்கிற லெவலில் படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கல்வி என்பது ஒரு சாரார்களுக்கு மட்டும்தான் பயன்படுது. அதே இது இன்னைக்கு இந்த ஜோடம் என்பது பலரால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதில் பல பேர் கலந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜெயித்தவர்களோட அணுகி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஜோடம் என்பது வளருதா இல்லையா? வளருது. ஓகே. இப்போ யாருக்கு வேணாலும் ஒரு, ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே நம்ம எடுத்துக்க கூடாது, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. மிகப்பெரிய ஜாமான்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் அதிக நேரத்தை எடுத்துக்கிறது அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய ஜோட நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஒரு தொழில் சிறக்கணும் அப்படின்னா அவருக்கு நல்லா தசா புத்திலாம் நடக்கணும். இது நம்மளுடைய ஜோடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன தசா புத்தி நடந்தாலும் அதற்கு பரிகாரங்களையும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு யாருக்கெல்லாம் தொழிலில் கஷ்டம் இருக்கோ, சார் நான் ஜோசியம் பார்த்து சம்பாரிச்சிடலான்னு நினைக்க ஜோசியராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். தொழிலில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் திடீர்னு டெவலப் ஆகாமல் ஸ்டக் ஆகி நிற்கிதுன்னு இங்கே ஒரு சின்ன பரிகாரம். இந்த பரிகாரத்தை பண முடக்கமாக இருந்தாலும் சரி, தொழில் முடக்கமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிறரை பிடிக்காமல் போனாலும் சரி, இந்த சின்ன பரிகாரத்தை டெய்லி செய்யுங்க. டெய்லி செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு பித்தளை விளக்கு, பித்தளை விளக்கில் நெய்யை விட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தை இந்த மோதிரவர்கள், வலதுகை மோதிரவரெல்லாம் அந்த எரியக்கூடிய தீபத்தில் இருக்கக்கூடிய உரிய நெய்யை எடுத்து உள்ளங்கையில் வைங்க, இடது உள்ளங்கையில் வைங்க. 2 கையும் நல்லா ஸ்பரிசம் பண்ணுங்க. ஸ்பரிசம் பண்ணிவிட்டு வெளியில் வீட்டுக்கு வெளியே வந்து, வீட்டுக்குள்ளேயே சூரியன் வந்தாலும் சந்தோஷம், சூரியன்கிட்ட ஒரு 2-3 தவணை காமிச்சு உங்கள் உடல் முழுக்க ஸ்பரிசம் பண்ணிக்க. அது நல்ல லட்சுமி யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. யாராக இருந்தாலும் இதை செய்ய சொல்லுங்கள். ரொம்ப எளிமையான பரிகாரம். இதை நான் சொன்னேன்னு தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இது சொன்ன ஒரு போகர் சித்தர், புரியுதுங்களா? இது போகர் 7000ல் இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. நான் கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கள் சொன்னதை படிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு சொல்லுங்கள். 10 பேரை கோடீஸ்வரனாக்குங்க. நீங்களும் கோடீஸ்வரனாகுங்க. நன்றி, வணக்கம்.